ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திரையரங்குகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. பொது நலனுக்கு எதிரானது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அரசு பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா? ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திடீர் சந்திப்பு. 50 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாகும் அரசியல் கட்சிகள். மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்களின் கூட்டம் நாளை காணொலியில் நடைபெறுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதில் 792 கோடி ரூபாய் வருவாய். பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான கூட்டமைப்பு அறிவிப்பு. பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுடன் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சந்திப்பு. பதவி விலகியதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. இந்தியாவில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கை 3,02,00,000 தாண்டியது. உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 4,13,000 அதிகரிப்பு. கட்சியை நல்லபடி நிலைநிறுத்தி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன். தியாக தலைவி சின்னம்மா உறுதி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆட்டுச் சந்தை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை. நெல்லையில் குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதால் பொதுமக்கள் வேதனை. தங்கம் விலையில் மேலும் சரிவு. சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்து 36,336 ரூபாய்க்கு விற்பனை. டோக்கியோ ஒலிம்பிக் கிராமத்தில் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூட உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆலோசனை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூடுகிறது. 20 அமர்வுகள் வரை நடத்தப்படும் இந்த கூட்டத்தொடரை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் 2வது அலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கூட்டத்தொடர் நடத்தப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 40 மசோதாக்கள், 5 அவசர சட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக இன்று தனது இல்லத்தில் அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற ஆளும் பாஜகவும் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. இந்த நிலையில் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. காணொலியின் மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது.
வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான கூட்டமைப்புக்கு 792 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்ஷி ஆகியோரால் வங்கிகளுக்கு சுமார் 23,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கடனை வசூலிக்க அவர்களின் சொத்துக்களை முடக்குவதுடன் அவற்றை மத்திய அரசு விற்பனையும் செய்து வருகிறது. அந்த வகையில் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு 792 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது. இதேபோல நீரவ் மோடிக்கு சொந்தமான 1060 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை வங்கியில் ஒப்படைத்திருக்கிறது. இதனிடையே விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்ஷி ஆகியோரிடமிருந்து 12,800 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் திடீரென்று சந்தித்து பேசியுள்ளார். சுமார் 50 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த கூட்டத்தில் முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அவையை சுமூகமாக நடத்த நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் டெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். 50 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திப்பின் போது அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்படவில்லை என்றும் தேசிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றும் வெளிவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை முதல் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. சின்னம்மா ஒருவரால் மட்டுமே அஇஅதிமுகவை வழிநடத்த முடியும் என சேலத்தைச் சேர்ந்த தொண்டர் பெருமைப்பட தெரிவித்துள்ளார். தியாக தலைவி சின்னம்மா சேலத்தைச் சேர்ந்த திரு சரவணனுடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது எடப்பாடி பழனிசாமியை ஆளாக்கிய சின்னம்மாவுக்கே துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் துரோகம் என்றைக்கும் நிலைக்காது, அதனை காலம் பதில் சொல்லும் என்றும் திரு சரவணன் தெரிவித்தார். சரவணன், உங்களுடைய கடிதம் பார்த்தேன் சரவணன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, சரிப்பா, சரிப்பா. சரிப்பா, சரிப்பா. சரி, சரி, சரி. சரிப்பா, சரிப்பா, சரி, 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 சரி. சொல்லுங்க.
சரி சரி. ரெண்டாவது டைம் நிக்கிறாருமா 100 ஓட்டு வாங்குறாருமா. சரி. அப்படிப்பட்டவரை அம்மா நீங்களும் அம்மாவும் சின்னம்மா நீங்களும் சேர்ந்து அவரை இன்னைக்கு உருவாக்கி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்கி முதலமைச்சர் ஆக்கி ஆயிட்டு முடியுமா அம்மா நீங்க? சரி. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு உங்களுக்கே இந்த எடப்பாடி பழனிசாமி துரோகப்பட்டாருமா. சரி சரி. துரோகம் இன்னைக்கு நினைக்கிறோமா அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. நீங்க சரி சரி. பார்த்துருக்கேன்ப்பா. ஆமாமா. அதனாலமா உங்க துரோகம் கண்டிப்பாமா இன்னைக்கு நல்லா இருக்கலாமா. ஆனா இதுக்கான காலம் பசுமா. சரி 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 சரி. என்னைக்கு நாங்க இந்த இளைஞர்கள் நாங்க உங்க பின்னால நாங்க இருப்போமா. சரிப்பா சரிப்பா. நீங்க என்னைக்கு அம்மா நீங்க தலைமைக்காக வந்தாலும் உங்க கூட வந்து நாங்க தொண்டரோட உங்க கூட நாங்க வர தயாரமா. இந்த சேலம் மாவட்டத்தில் தயாரா சொல்றீமா எங்க சொந்த ஒன்றியமா. ஓ சரி 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 சரி. சேலம் புறநாள் கிழக்கு மாவட்டமா. சரிப்பா சரி சரி. அதே மாதிரிமா நானே எங்க குழந்தை என் பையன் ஒண்ணுமா எங்க வீட்டுல அம்மாவை சந்திச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம். சரிப்பா சரி. கட்டாயம் பண்ணுறேன்ப்பா. ரொம்ப நன்றி. நன்றிப்பா. சரிப்பா சரி. சரிம்மா ரொம்ப நன்றி. சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க கோரி கடலூர் வெள்ளி கடற்கரையில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் நல்லவாடு, தாழங்குடா, சிங்காரத்தோப்பு, தேவனாம்பட்டினம், கிள்ளை, பரங்கிப்பேட்டை, கடலூர் துறைமுகம், எம்ஜிஆர் திட்டு, அக்கரைக்கோரி, முடசல் ஓடை, நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட 49 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு மீன் வளத்துறை அமைச்சகம் வடிவமைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தாழங்குடா, சிங்காரத்தோப்பு, தேவனாம்பட்டினம், நொச்சிக்குப்பம், அக்கரைக்கோரி உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள், மீன் வியாபாரிகள், லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் 36 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள், புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டம் காரணமாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் மட்டுமின்றி புதுவை மாநில மீனவர்களும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த தேவனாம்பட்டினம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சுருக்கு வலைக்கு ஆதரவாக இந்த பக்கத்து மாவட்டமான விழுப்புரம் மாவட்டம், பாண்டிச்சேரி மாவட்டம், அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இன்று எங்களுடன் வந்திருக்கிறார்கள். வலை சுருக்கு வலை, அதாவது ஒரு 400 கோடி வலை தான் போகும் என்றால் ஒரு 500 கோடிக்கு மேலே வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த வியாபாரி வாழ்வும் மேம்பட வேண்டும், மீனவ சமுதாயத்தின் மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் என்றால் இந்த சுருக்கு வலை தான் மிளக்க வேண்டும். பக்கத்து கிராமமாகிய சோனபுத்து கிராமம் கண்டம்த கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க. போடுவதற்கு முதல் நாள் முதற்கொண்டு அவர்களும் இந்த தொழிலை செய்து சம்பாதித்தார்கள். அவங்க யார் மூலியமான சமாதானம் போவாங்க? இந்த 36 பிரிவுகளும் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் இந்த சுருக்கு வலை வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் மேலசெல்வனூர் பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வருகையொட்டி விவசாயம் மற்றும் மீன்கள் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி கிராம மக்கள் வேதனையடைந்துள்ளனர். கடலாடி அருகே மேலசெல்வனூர் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான பறவைகள் இனப்பெருக்கத்திற்கு வருவது வழக்கம். தற்போது இந்த பறவைகளின் வருகையால் அங்கு வனத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக கால்நடைகள் மேய்ச்சலுக்கு அனுமதி இல்லை, மீன்களை பிடிக்க தடை, விவசாய பணிகளுக்கு கண்மாயில் முழுமையாக தண்ணீர் இருந்தும் பாசனத்திற்கு திறந்து விடாமல் இருப்பது என பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடாததால் தொடர்ந்து வறட்சி நிலவி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களது கிராமத்திற்கு பறவைகள் சரணாலயத்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் பாதிப்புகள் தான் அதிகம் என்பதால் தங்களது கிராமத்தில் பறவைகள் சரணாலயம் வேண்டாம் எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிராமத்தை விட்டு வெளியேறப் போவதாக கிராம கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எங்கள் கிராமத்தில் பறவைகள் சரணாலயம்னு ஒன்று இருக்குது. அந்த பறவைகள் சரணாலயம் வந்த பிறகு எங்கள் கிராமத்துடைய சீவனாமஞ்சமே போச்சு. பறவைகள் சரணாலயம் வேணும்னு எங்கள்கிட்ட கேட்டு இந்த ஊருக்கு நாங்கள் தண்ணி கொண்டாந்துருவோம், கால்வாய் வெட்டி கொண்டாந்துருவோம், உங்களுக்கு ஆடு மாடு லோன் தரோம், அதெல்லாம் சொல்லி எங்கள் கிராமத்து மக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாங்க பறவை சரணாலயத்துக்காக. பறவைகள் இங்கே இருக்குதுங்கிறது கிட்டத்தட்ட 100-200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரில் பறவைகள் இருக்குது. அதை எங்கள் முன்னோர்கள் அதை காத்து வந்தாங்க. இந்த பறவைகள் சரணாலயம் இந்த ஃபாரஸ்ட்டுக்காரர்களால் இந்த பறவைகள் பாதுகாக்கப்படலை. வந்ததுலேருந்து எங்களுக்கு தண்ணி நீர்ப்பாசனத்துக்கு கடைசி தண்ணியை பாய்ச்சப்படணும்னு அதை போய் தடங்கல் பண்ணுறாங்க.
மாதம் 20,000 ரூபா சம்பளம் கொடுத்து 4 பேரை நியமித்து காவல் காக்கிறோம் மீனை. அந்த மீனை பிடிக்க விட்றாங்கல்ல. இதில் வெள்ளரி பாவை போட்டால் அத்தனை பேரும் பிழைச்சிக்கிடுவாங்க. அதை போட விடுறாங்கல்ல. ஒரு நல்லது கெட்டது ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா அதை எரிக்கிறதுக்கு 2 பட்டை சுப்பி வெட்டுவாங்க. அதை வெட்ட விடுறாங்கல்ல. இந்த தொந்தரவு அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த பறவைகள் சரணாலயம் நிரந்தரமாக எங்கள் ஊருக்கு தேவையில்லை. இந்த பறவைகள் சரணாலயத்தை வச்சு எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு பிரச்சனை தான். எந்த நல்லது கெட்டதுக்கும் ஒரு விறகு சுப்பி எடுக்க போக விட மாட்டேங்காக. ஆடு மாடு உள்ள மேய்க்க போக முடியல. விவசாயத்துகளுக்கு நட்டமா இருக்கு. மீன் எங்களை பிடிக்கிறதுக்கு அதில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதையும் எங்களுக்கு இது பண்ண விட மாட்டேங்காங்க. எதுவுமே எங்களுக்கு அதை வச்சு எங்களுக்கு எந்த ஒரு லவுத்துவமே கிடையாது. பறவைகள் சரணாலயம் வேணாம் பொதுவில் சொல்ல போகும்போது எங்களுக்கு லாபம் இல்லை அதை வச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் ஆனைக்குன்னம் ஊராட்சியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து 32 லட்சம் ரூபாய் வரை கட்டாய வசூல் செய்யப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகள் புகார் மனு அளித்துள்ளனர். அச்சிறுபாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனைக்குன்னம் ஊராட்சியில் ஆனைக்குன்றம், எலப்பாக்கம், கீழத்திவாக்கம், இடையாலம், கல்லியகுணம், பாபுராயன்பேட்டை, நெடுங்கல் உள்ளிட்ட 15 கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளிடமிருந்து 40 கிலோ எடை கொண்ட ஒரு நெல் மூட்டைக்கு 60 ரூபாய் கட்டாயமாக வசூலிக்கப்படுகிறது. விவசாயியிடமிருந்து வசூலிக்கும் பணத்தில் 60 ரூபாய்க்கு ரசீது வழங்கப்படுவதில்லை. இந்த ஆண்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் போடப்பட்ட 54,000 மூட்டைகளுக்கு 60 ரூபாய் என்று 32 லட்சம் ரூபாய் வரை ஆனைக்குன்றம் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை, சுந்தரமூர்த்தி உட்பட 7 பேர் வசூலித்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளிடமிருந்து தனிநபர்கள் வசூலிக்க அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கட்டாய வசூலை நிறுத்தக் கோரியும் இதுவரை வசூல் செய்யப்பட்ட பணத்தை திருப்பித் தரக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்தில் விவசாயிகள் புகார் மனு அளித்துள்ளனர். நாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் சுமார் 56,000 மூட்டைக்கு மேல் இதுவரை அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்திருக்கிறோம். அங்குள்ள ஏழுமலை சன் ஆஃப் சாமிநாதன், சுந்தரமூர்த்தி சன் ஆஃப் குப்பன் இவர்கள் இருவரும் விவசாயிகளை மிரட்டி ஒரு மூட்டை நெல்லுக்கு 60 ரூபாய் கமிஷனாக பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம் மற்றும் வட்டாட்சியருக்கும் மனு கொடுத்திருக்கிறோம். ஒரத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த விவசாயிகளை மிரட்டி ரூபாய் 60 பெற்றுக்கொண்டிருப்பது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. மேற்படி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய பூனைக்குட்டியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். அவிநாசி கருமாபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பாண்டபாளையம் பகுதியில் சுமார் 130 அடி ஆழமுள்ள கிணறு அமைந்திருக்கிறது. இந்த கிணற்றின் மேல் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த பூனைக்குட்டி ஒன்று கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது. தண்ணீரில் தத்தளித்த பூனைக்குட்டியை கண்டதும் அதிர்ச்சியடைந்த சிறுவன் விக்னேஷ் அது குறித்த தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளான். சிறுவனின் அழைப்பை அலட்சியப்படுத்தாத தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி பூனைக்குட்டியை பத்திரமாக மீட்டனர். பூனையை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அரசு பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்த ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு முரளிதரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது எனவும் வசூலிக்கும் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அனைத்து தலைமை கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழக கட்டணம் தவிர்த்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று முதன்மை கல்வி அதிகாரிகளும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடத்தி பள்ளிக்கல்வி ஆணையர் அறிக்கை அளிக்க நீதிபதி கிருஷ்ணகுமார் உத்தரவிட்டார். இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம்.
சுமார் 41 கோடியே 69 லட்ச கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதில் 2 கோடியே 74 லட்ச தடுப்பூசி டோஸ்கள் இன்னும் இருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18,16,140 தடுப்பூசி டோஸ்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் குறைவாக இருப்பதால் அந்த அரசாணையை ரத்து செய்து கட்டணத்தை அதிகரிக்க கோரி வாகன நிறுத்தும் இடத்திற்கு உரிமம் பெற்ற இளவரசி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், மஞ்சுளா கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றால் அது பொது நலனுக்கு எதிரானதாகவும் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்றும் தெரிவித்தனர். வழக்கறிஞர்களின் அடையாளமான கருப்பு நிற மேலாடை மற்றும் கழுத்தில் அணியும் பேண்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு மற்றும் இந்திய பார் கவுன்சில் பதிலளிக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசோக் பாண்டே என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்தியாய் மற்றும் நீதிபதி அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை போரூர் ஏரியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகள் குறித்து ஜெயா பிளஸ் செய்தி வெளியானது எதிரொலியாக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தனர். ஐயப்பன்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் போரூர் ஏரியில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஜெயா பிளஸில் செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் 100க்கும் கீழ் கொரோனா தொற்று குறைந்திருக்கிறது. ஒரே நாளில் 94 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,19,603 உயர்ந்திருக்கிறது. கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,776 உயர்ந்திருக்கிறது. இதுவரை 1,16,657 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக புதுச்சேரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே குடிபோதையில் தம்பியை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடிய அண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். முதுகளத்தூர் அருகே எட்டிச்சேரி அரசு டாஸ்மாக் கடையில் 300 மது பாட்டில்களை கொள்ளையடித்துவிட்டு அதனை பங்கு பிரிக்கும் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதில் உயிரிழந்தவர் பம்மனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த காந்தி என்பது தெரியவந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியோடிய அண்ணன் ராஜேஷை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் புதுமண தம்பதிகள் வழக்கமான உற்சாகத்துடன் ஜோடியாக தலை ஆடியை தேங்காய் சுட்டு கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாகவே கூறப்படுகிறது. இதில் ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசிப்பாளையம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் முன்பாக அவல், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, எள்ளு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களால் நிரப்பிய தேங்காயை தீயில் சுட்டு பின்னர் உறவினர்களுடன் பகிர்ந்துண்டு மகிழ்ந்தனர்.